அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? என்னையா எம்டி வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. எனக்கும் வருத்தமாக இருக்குது. என்னையா இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ மைவி3 வீடியோவை தான் நான் உங்களுக்கு போட வந்திருக்கேன். மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கிறாரு, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு, மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்குது. இந்த கஷ்டத்துக்கு காரணம் இந்த 10 நாள் லீவு தான் காரணம். இந்த 20 to 30 வரைக்கும் கோர்ட்டெலாம் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஜட்ஜு, நீதி, வக்கீல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோர்ட் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து பாரம்பரியமாக ஆல் இண்டியா அளவில் பேசப்படுற ஒன்று. மைவி3யோட எம்டிக்கு வந்து 10 நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்டோட முடிவில் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் தெரிஞ்சு அந்த கஷ்டத்து முடிவில் இந்த 10 நாளில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் என்ன, அவர் மன கஷ்டம், மக்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நேற்று 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. காரணம், இடையில 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், நியூ இயர் 1ஆம் தேதி, அதனால் வந்து சுட்டி கொடுத்துருக்காங்க. சுட்டினாக்க விடுமுறை கொடுத்துருக்காங்க, ஹாலிடேஸ். அதே மாதிரி மே மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதம் லீவ் கொடுத்துருவாங்க. அவங்க ஹையாக வந்து ஃபாரின் போவாங்க, இந்தியாவில் சுற்றுலா போவாங்க, மன அமைதிப்படுவாங்க, யோகா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு அலுவலகம் வந்து நீதிமன்றம், அவங்க வக்கீலும் சரி ஜட்ஜும் சரி பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அவங்க 10 நாளைக்கு லீவ் விட்டுருக்கிறதுனால எம்டி சக்தி ஆனந்தன் வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து விளம்பரம் பார்த்து மிகப்பெரிய அளவில் பணத்தை அள்ளி கொடுத்த நிறுவனம் மைவி3 நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னுடைய சொந்தங்களில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 200 பேர் வந்து என்னுடைய சொந்தங்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊரில், நம்ம தெருவில், பக்கத்து ஊரில், பக்கத்து மாநிலத்தில், பக்கத்து மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து 200 பேருக்கு மேலே நம்முடைய சொந்தங்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே மைவி3 பார்க்குறவங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியெல்லாம் எங்களுக்கு பணம் சம்பாரித்தேன் சார், அப்கிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ பணம் கட்டணும், அதோட ஹெர்பல் ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிது, அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை இப்போ வாங்குறதுக்கு முடியாமல் இருக்குது. ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து ஆப்பை முடக்கிட்டாங்க, அவருடைய வங்கி அக்கௌண்ட்டை முடக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் திறந்து விட சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறீங்க. அதேமாதிரி நானும் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் நம்மளும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது கிடைக்கும். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்னையா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்குறீங்கல்ல. நான் பண்ணலைங்க, அரசாங்கமும் நீதியரசரும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்வாங்க. திடீர்னு தொடங்கி அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா புதிய நிறுவனங்களும் தவறு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க எம்டி மேலே கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து பிரச்சனை பண்ணாங்களா, அவங்களுக்கெல்லாம் மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 71 டைரக்டர் மேலே வக்கீல், அதாவது நீதியரசருடைய அவருடைய எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து அவர் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கலாக வச்சு காட்டமாக வச்சுருக்கிறாங்க. இதன் அடிப்படையிலையும் வந்து நீதியரசர் வந்து பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஹியரிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், வக்கீல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எம்டி சக்தியானுடைய குடும்ப வக்கீல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக 3ஆம் தேதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி ஃபியூச்சர் இருக்குன்னு. ஸோ உடல் நலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபியும் சுகர் லெவலும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புதிய தகவல் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுனால இப்போ ரத்த கொதிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ 50க்கு அபோவ் 50க்கு எல்லாருக்குமே இந்த பிளட் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து 80 130ங்கிறது வந்து இப்போ 90 160 அப்படிங்கிறதா மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தனுக்கு தெரிவிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் லோ சுகர் ஆகிடுது அப்படிங்கிறதுக்காகவும் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் ஞானத்தோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு லட்சியம், வெல்வது நிச்சயம் என்று சொன்ன எம்டி சக்தி ஆனந்தன் நிச்சயமாக வென்று வர வேண்டும், ஜெயிச்சு வரணும், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப உறுப்பினர்கள், அவங்க அங்கிள், அவருடைய மனைவி, 71 டைரக்டர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மேனேஜர்ஸ், அவருடைய உழைப்பாளர்கள், 69 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறதுனா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தி ஆனந்தன் சொன்னதாக ட்விட்டர் சேனல் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன், நிச்சயமாக உங்களுடைய பொறுமைக்கு பதில் கண்டிப்பாக நிறைவேறும், உங்கள் பொறுமைக்கு என்றைக்கும் வந்து வீண் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிற அடிப்படையில் உங்கள் கமாண்டை என்னுடைய கமாண்டில் தெரிவிங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதிய நண்பர்கள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. எல்லா வளமும் எல்லா நோயற்ற வாழ்க்கையை அவர் கொடுத்து மக்களும் இந்த 69 லட்சம் மட்டும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நோயற்ற வாழ்க்கையை கொடுத்து குறைவற்ற செல்வமாக நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மைவி3 சார்பாக இந்த வீடியோ போட்டு அவருடைய சொல்லாக்கத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. புதிய நண்பர்களை வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் நல்ல ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நன்றி.